இவர்கிட்ட நம்ம ஒரு 50,000 ரூபாய் அடிக்கணும்னா இவருக்கு ஒரு 5,000 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நீங்க ஏமாத்தும் போது ஒரு ஸ்டூடெண்ட்டை பிடிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 வீக்குக்குள்ள அது வேகமா பரவிடும். ஒன்னும் இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட போயிட்டு 100 rupees உனக்கு வந்து நான் யூடியூபுக்கு லைக் போட்டா போதும், உனக்கு நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எங்க கேட்சி வச்சிருக்காங்கன்னா, நீ இதை பண்ணணும், ஆனா நாங்க சொல்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணி தான் நீ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டாரு, 100 rupeesக்கு வேலை பார்த்துருக்காரு, கொடுத்துட்டாங்க. இப்ப உனக்கு 500 rupees வேணும்னா நீ 200 rupees கட்டணும். இவர் 200 rupees கட்டிட்டு 500 வருது. இது நடக்கிறது ஒரு 2 வீக்ஸ்ல. இல்ல அது குரூப் காணாம போடுது. இந்த 200ல இருந்துட்டு அப்புறம் நீ ஒரு 1000 கட்டு, உனக்கு 5000 கொடுக்குறோம். இப்ப ஒரு 1 monthல அவருக்கு ஒரு 5000 இன்கம் வந்துருச்சா? என்ன பிரச்சனை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டனா, அவங்க இம்மீடியட்டா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க. ஏய் நான் போட்டேன், பணம் வருது பாரு, ஜிபே எல்லாம் காட்டுவாங்க பாரு, 100 கொடுத்து. ஸோ எல்லாரும், ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்ப என்ன பிரச்சனை, நிறைய செலவு இருக்கு, அவங்க அப்பா அம்மாவால அது கொடுக்க முடியல. ஸோ தே வாண்ட் டு மேக் மணி. ஸோ கட்டன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 5 பேர் அப்படியே எக்ஸ்போனென்ஷியலா 100 பேர் ஆகிடும்.